வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம வீடியோவில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப் ஏவோட பின் அவுட் கான்ஃபிகரேஷன். அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற யூஎஸ்பி. இதில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 4 பின் இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இது இல்லாமல் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த போர்ட்டெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு சின்ன எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறனா கூட இங்கே இந்த போர்ட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைப் ஏலே பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. யூஎஸ்பி 2.0 இருக்குது, யூஎஸ்பி 3.0 இருக்குது. இப்போ நீங்கள் கடைகளில் வாங்க போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி 3.0ஓட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். காரணம் என்னென்னா யூஎஸ்பி 2.0வை விட யூஎஸ்பி 3.0ஓட ஸ்பீடுங்கிறது ரொம்ப அதிகம். அப்போ உங்களுக்கு பின் அவுட் கான்ஃபிகரேஷனும் கண்டிப்பாக 2க்கும் டிஃப்ரெண்ட் வரும். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் அவுட் கான்ஃபிகரேஷன் 2.0லேருந்து 3.0க்கு அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா ஹை ஸ்பீட் லைனாக இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன பின் அவுட்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2.0வில் என்னென்ன லைன் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ். எந்த ஒரு போர்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக ப்ளஸ்ஸுங்கிறது இருக்கும். இதுக்கு வி பஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது யூஎஸ்பியில் நீங்கள் ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை பஸ் லைன்னு சொல்லுவாங்க. அப்போ வோல்டேஜ் பஸ் லைன், அதாவது இந்த லைன் வழியாக நீங்கள் ஒரு வோல்டேஜை உள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பஸ் வோல்டேஜ் அப்படிம்பாங்க. அதான் வி பஸ் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறது. எப்படி ப்ளஸ் முக்கியமோ அதேமாரி கிரவுண்டுங்க அது முக்கியம். நீங்கள் டைப் ஏவை எடுத்தாலும் சரி, பி எடுத்தாலும் சரி, சி எடுத்தாலும் சரி, ஃப்யூச்சரில் வேறு மாடல்ஸ் வந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வி பஸ்ஸும் கிரவுண்டும் மாறாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் உள்ள பின்ஸ் மாறாது, அடிஷன் வேணால் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன். இது டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, டேட்டாவோட பாசிட்டிவும் டேட்டாவோட நெகட்டிவும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வி பஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 to 6 வோல்ட் நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.0 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வி பஸ்ஸு, கிரவுண்டு, டேட்டா ப்ளஸ்ஸு, டேட்டா மைனஸ், இது எல்லாம் இதில் உள்ளது எல்லாமே காமன் தான். இதில் இல்லாமல் அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னா ஹை ஸ்பீட் லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்எக்ஸ் மைனஸ், அதாவது ரிசீவிங்கே சுருக்கமாக ஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசீவிங்கோட ப்ளஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காமனாக கிரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிஎக்ஸ், அதாவது டிரான்ஸ்மிட்டிங்கை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎக்ஸ் மைனஸ், அதாவது ஹை ஸ்பீடுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு 5 பின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஎஸ்பி 3.0 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ப்ளூ கலர் ஆட் ஆகிருக்கும். ப்ளூ கலரில் போட்டுருந்தாலே இது 3.0 தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸஸாக பின்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்கும். இந்த பின்னை வச்சுட்டு அது ஒரு ஹையர் ஸ்பீடில் ரன் ஆக ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி இதோட பின் அவுட் கான்ஃபிகரேஷனும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு இந்த பின் அவுட் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது, எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸை வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் ரிலேட்டட் ட்ரைனிங் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.